ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ஒரு சண்டே அன்னைக்கு எடுத்த vlog தான். இந்த மாதிரி மாம் அண்ட் டாட்டர் காம்போவில் ட்ரெஸ் தைக்கணும், இல்லை வேறு ஏதாவது ட்ரெஸ் தைக்கணுன்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஸ்டிச் பண்ணி தருவேன். ஸோ இன்றைக்கி ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது கூடவே அந்த ப்ராடக்ட்கான ரிவ்யூவும், நெக்ஸ்ட்டு நான் லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ப்ரமோஷனல் வீடியோ கிடையாது, என்னோடய வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான் வாங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 5-in-1 பேக்கு. இதில் வந்து 5 விதமான பொடிகள் இருக்கும். அந்த பொடிகள் வந்து நான் ஹேர் பேக்காக வாங்கியிருக்கேன். இதில் வந்து சீயக்காய் பொடி, பூந்தி கொட்டை பொடி, ஹைபிஸ்கஸ் பொடி, நெல்லிக்காய் பொடி, பிரிங்கராஜ் பொடி, இந்த 5 சேர்ந்து ஒரு பேக்காக இருக்கும். ஸோ அதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே அமேசான்லேருந்து வாங்கினது தான். வர வர முடி நிறையா கொட்டுது, அதனால் ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்காக தான் இந்த பொடியெலாம் வாங்கியிருந்தேன். அதோட ஹேர் ஆயிலை ரெடி பண்ணணும்னு இருக்கேன். அதோட வீடியோஸ் வந்து அப்கமிங் vlogல ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நைஃப் செட்டு. இது 3-in-1 நைஃப் செட்டு. 3 விதமான நைஃப் இருக்கும். இதோட ரேட் எல்லாமே நான் ஸ்க்ரீன்லேயே ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு குட்டி நைஃப் இருக்கும், ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட கொஞ்சம் பெரிய நைஃப் இருக்கும், அது வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பெரிய நைஃப் இருக்கும், அதுவும் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணவோ இல்லை நமக்கு ஏதாவது நான்வெஜ் கட் பண்ணவோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நைஃப் செட்டில் வந்து நல்ல grip இருக்குது, அதனால் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிரிண்டட் நைஃப் அப்படிங்கிறனால நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. அதனால தான் இது வாங்கியிருந்தேன். ரேட்டும் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. இந்த ப்ராடக்டோட லிங்க்ஸ் எல்லாம் முடிஞ்சால் நான் ஷேர் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லிங்க் ஒர்க் ஆகுமான்னு தெரியல, பட் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, நல்பராமாவதி தைலம். இது வந்து டீடேனுக்காக வாங்கியிருந்தேன். இந்த ஆயில் அப்ளை பண்ணி ஓவர் நைட் விட்டுட்டு காலையில் குளிச்சுட்டு வந்தால் இந்த டேன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகும் அப்படின்னு நான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ இப்போ தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அதுக்காக தான் இது வாங்கியிருக்கேன். என் பையன் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறனால அவனுக்கு வந்து ரொம்ப நிறையாவே டேன் ஆகிருக்கு. அது எல்லாமே ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை ட்ரை பண்ண போகிறேன். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறதையும் நான் அப்கமிங் vlogல ஷேர் பண்ணுறேன். ஸோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொருள் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா, கோகோபீட் பிரிக்கு. இது வந்து எனக்கு செடி வளர்க்கணும், இன்னும் நிறையா வளர்க்கணுன்னு ஆசை. அதுக்காக தான் இது வாங்கியிருக்கேன். ஸோ இது ரெடி பண்ணலையும் நான் வந்து உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, அயன் பாக்ஸ் தான். இது வந்து ஹேவல்ஸ் பிராண்டோடது. அதோட டேசில்ங்கிற மாடல் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து லைட் வெயிட் அயன் பாக்ஸ் தான். ஸ்டீம் அயன் அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது, பட் இதோட பர்பஸை இது நல்லாவே சர்வ் பண்ணுது. எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. என் பையனோட யூனிஃபார்ம் அயன் பண்ண, ஹஸ்பண்டோட ட்ரெஸ் அயன் பண்ணலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஈவன் என்னோடய ட்ரெஸ்ஸஸ்மே அயன் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. இதோட ரிவ்யூவும் இந்த வீடியோலேயே ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு உருண்டை குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு கடலைப்பருப்பை ஊற வச்சுருக்கேன். 1 hour ஊறிட்டுருக்கு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு தாளித்து அது கூட கருவேப்பிலை வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்க வேண்டியதாக. இந்த மீன்வைல் மிக்ஸி ஜாரில் 2 தக்காளியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த குழம்பு வந்து நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் திக்காயிடும். ஸோ அதுக்காக இது எல்லாமே அரைச்சி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி வரும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அரைச்ச விழுதையும் இப்போ வெங்காயத்து கூட சேர்த்துற வேண்டியதாக. வெங்காயம் வதங்கின உடனே அது கூடயே இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவு கொதிக்க விட்டுக்குவோம். இந்த மீன்வைல் இந்த உருண்டைக்கு மாவையும் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மிக்ஸி ஜாரில் கடலைப்பருப்பையும் அது கூட மிளகாய்த்தூள், சீரகம், உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்க வேண்டியதாக. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுக்கலாம். அது கூடவே வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதை உருண்டைகளாக ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இங்கே குழம்புக்கு இந்த தக்காளி பச்சை வாசனை போனோடனே அது கூட குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன். அது கூட புளிக்கரைசலும் கொஞ்சம் சேர்த்து நல்லா கொதிக்க விட வேண்டியதான். குழம்பு நல்லா கொதிக்கையில் இந்த உருண்டைகளை ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம். குழம்பு தண்ணியாக இருந்தால் தான் இந்த உருண்டை நல்லா வெந்து வரையில் குழம்பு நல்லா திக்காயிடும். ஸோ அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த உருண்டைகளையும் சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சுறேன். உளுந்த வேகட்டும். அதுக்குள்ளே ரைஸும் வெந்துருச்சு. இந்த அரிசி கழுவின தண்ணியை எடுத்துகிட்டு போய் செடிக்கு ஊற்றிட்டு வந்துடுறேன்.
ஊற்றிட்டு வந்துட்டு சாதத்தையும் அந்த சட்டியிலேயே வடித்தாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா உருண்டை வெந்துருச்சு. எல்லாத்தையும் திருப்பி போட்டு இன்னும் நல்லா கொதிக்க விடலாம். இப்போவே பாருங்கள் குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். அது கூட சேர்த்துட்டு திருப்பி இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிச்சின்னா குழம்பு ரெடி. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உருண்டை குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூடவே ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிட்ணும் போல் தோணுச்சு. அதனால இன்றைக்கி பாயசம் செய்வோம் அப்படின்னு இருந்தேன். என் பையனுக்கு ஜவ்வரிசி பாயசம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஜவ்வரிசி பாயசம் செய்வோம் அப்படின்னு ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு அது கூட சேமியா, இது நார்மல் சேமியா தான், உப்புமாவுக்கு செய்கிற சேமியா தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம திக்கான சேமியா இல்லை. அதை யூஸ் பண்ணி வறுத்துக்கிட்டேன் நெய்யில். அது கூடவே ஜவ்வரிசி ஊற வச்சதையும் சேர்த்து கொஞ்சம் போல் தண்ணியும் சேர்த்து கொஞ்சம் பாலும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து அதை நல்லா கொதிக்க விட வேண்டியதான். ஜவ்வரிசி வேக தான் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ அது நல்லா வெந்த உடனே அது கூட கொஞ்சம் சீனியும் ஏலக்காய் தூளும் சேர்த்து பாயசத்தை ரெடி பண்ணியாச்சு. கூட முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து போடணும். எங்கள் வீட்டில் முந்திரி பருப்பு காலி ஆகிட்டனால நான் இப்படியே வச்சுட்டேன். ஸோ இதான் எங்களோட லன்ச் பிளேட்டிங். உருண்டை குழம்பு, முட்டைக்கோஸ் பொரியல், அது கூட பாயசமும் வச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறமேல்ட்டு நிறையா துணி இருந்துச்சு. எல்லா துணியும் மடித்து எடுத்து அது ப்ளேஸில் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமேல்ட்டு எங்கள் ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸு, என் பையனோட யூனிஃபார்ம் எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இந்த அயன் பாக்ஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க இந்த குர்த்தி எவ்வளோ சுருக்கமாக இருந்துச்சு அப்படின்னு. ஸோ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணி எடுத்தாச்சு. எவ்வளோ நீட்டாக அயன் பண்ணியிருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ நம்மளோட ஹவுஸ் ஹோல்டு யூஸுக்கு இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அயன் பண்ணிக்கலாம். நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. ஸ்டீம் அயன் வாங்க முடியாதவங்க இந்த அயன் பாக்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ என்னோடய குர்த்தி அயன் பண்ணி முடித்த பிறகு எங்கள் ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸு கூடவே என் பையனோட யூனிஃபார்ம் எல்லாத்தையுமே அயன் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.